பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஸலாமுன் அலைக்கும். எங்களுக்கு மறைக்கப்பட்ட அறிவையும் பாதுகாப்பையும் தந்த இறைவனுக்கு நன்றிகளை கூறி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறோம். இலுமினாட்டி மெகா அஜெண்டா. இந்த காணொலியின் டைட்டில் போலவே நாங்கள் பேச இருக்கும் இந்த செய்திகள் மிக பெரியதுதான். சப்ஸ்கிரைபர்ஸ் பலர் கேள்விகளை கேட்டு குவித்திருந்தார்கள். அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில்களை காணொலியாக தயார் செய்யும் பொழுது அனைத்து கேள்விகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்ததாக இருந்தது. அதனை மக்களுக்கு புரியும்படி செய்வதற்கு காலதாமதமாகிவிட்டது. பலர் நினைத்திருக்கலாம், நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கூறவில்லையே என்று. ஒரு செய்தியை ஆராய்ந்து அதில் இருக்கும் உண்மை பொய்களை தெரிந்து கொண்டு எது சென்சார் ஆகும், எது சென்சார் ஆகாது போன்றவற்றை கருத்தில் கொண்டுதான் காணொலியை உருவாக்க முடியும். அதற்கு காலதாமதமாகும். இப்பொழுது செய்திக்கு வருவோம். எதற்காக மெகா இலுமினாட்டி அஜெண்டா என்ற இந்த பெயரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதற்கான காரணம், சாத்தானுடைய அடிமை அமைப்புகள் பல திட்டங்கள் வைத்திருக்கிறது. அதில் ஒன்று ஜெயித்தாலும் பல கோடி மக்களுக்கு பெரிய அளவில் ஆபத்துகள் காத்திருக்கிறது. அதனை சிறிய அளவில் பரிசோதனை செய்த இடங்களில் ஜெயித்திருக்கிறார்கள். அதனால் அடுத்த லெவல் திட்டங்களில் இறங்கி இருக்கிறார்கள். சாத்தான் அமைப்புகளின் திட்டங்கள் என்னென்னவென்று இப்பொழுது வரிசையாக பார்த்து விடுவோம். பட்டியல் பெரியதாகத்தான் இருக்கும். பிளாக் கியாஸ் ஜின்னிலிருந்து ஆரம்பித்து இமாம் மஹதி குமரிகண்டம் வரை செல்லும். அதனால் கவனத்துடன் கேளுங்கள். பிளாக் கியாஸ், ஜின் இன்வேஷன், டெக்னோக்ரசி, காபா அஜெண்டா, பயோ வெப்பன், மைக்ரோசிப், ஃப்ரீமேசன், ப்ராஜெக்ட் ஸ்டார்கேட், ஆர்டர் ஆஃப் டிராகன், டார்க் ஃபேக்டரிஸ், அட்ரினோக்ரோம் எம்பையர், குலதெய்வ வழிபாடும் இலுமினாட்டி அமைப்புகளும், குமரிகண்டம், உலக தமிழ் ஆட்சியாளர்களும், மறைக்கப்பட்ட தமிழ் இனங்களும், பைபிள் வார்னிங், பிளட் மூன் ப்ராஃபசி, இமாம் மஹதி வருகையை குறிக்கும் கிரகணங்கள், நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்னும் இலுமினாட்டி அரசியல் தமிழ்நாட்டில். நீங்கள் பார்த்த இந்த பட்டியல் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாதது போல்தான் இருக்கும். ஆனால் ஒன்றுடன் ஒன்று சேரும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும் எவ்வாறு இது தொடர்புடையதாக இருக்கிறது என்று. இந்த டாட் கனெக்டை குளோபல், இன்டர்நேஷனல், நேஷனல், லோக்கல் என்று 4ஆக பிரிக்கலாம். குளோபல், இன்டர்நேஷனல் இரண்டும் ஒன்றுதானே என்று நீங்கள் நினைப்பீர்கள். அவை இரண்டும் ஒன்று கிடையாது. அது எவ்வாறு என்றால், குளோபல் என்பது மொத்த உலகம், அதாவது அண்டர்வேர்ல்ட், ஹாலோ எர்த், பியாண்ட் ஆர்டிக் வால் போன்றவை. இவை அனைத்தும் குளோபல் என்று கூறலாம். இன்டர்நேஷனல் என்பது ஆர்டிக் வால் உள்ளே இருக்கும் நாடுகளின் கூட்டமைப்பு. நேஷனல் என்றால் நாடு, லோக்கல் என்றால் ஒரு மாநிலம் அல்லது ஒரு இனம் என்று கூறலாம். சமீபத்தில் ஒரு ஹேக்கர் ஆர்டிக் வால் பற்றிய ஆதாரங்களை வெளியிட்டார். வெளியிட்டவுடன் இலுமினாட்டி கூட்டம் அவரை கடத்திவிட்டது. கடத்தாமல் விட்டிருந்தால் ஏஐ வீடியோ கான்ஸ்பிரசி என்று மக்கள் 10-11 வீடியோக்களை பார்த்துவிட்டு கடந்து சென்று இருப்பார்கள். இலுமினாட்டி கூட்டம் அந்த ஹேக்கரை கடத்தியதால் அதில் என்னதான் செய்திகள் இருக்கிறது என்று மக்கள் தோண்டி பல தகவல்களை எடுத்து வருகிறார்கள். அதே போன்றுதான் பிளாக் கியாஸ் பற்றிய உண்மைகளும் குமரிகண்டம் பற்றிய உண்மைகளும் வெளியே வராமல் எவ்வளவுதான் சாத்தான் அமைப்புகள் பார்த்து கொண்டாலும் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு உண்மைகளை வெளியே எடுப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அதனை கியூரியாசிட்டி, ஆர்வம் என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. காரணம், பிளாக் கியாஸ் உயிரினத்தை பயன்படுத்திதான் சாத்தான் கூட்டம் உலகத்தில் 80% மக்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது. உலகத்தில் 80% என்பது மிகப்பெரிய நம்பர், அதாவது கோடிக்கணக்கான மக்களை பாதிப்பதாகும். இதனை பற்றி புத்தகமாக போட்டதால் டேவிட் ஐக் என்பவருக்கு இன்டர்நேஷனல் விசா தராமல் மறுக்கப்பட்டிருக்கிறது. It's a highly distorted, inverted and chaotic state of consciousness operating with a band of frequency generated by its distortion, inversion and chaos. Imagine a field of energy consciousness in a harmonious state with a band within it of pure, chaotic, distorted evil. Evil, in my definition, being the absence of love. It is the absence of love that inverts everything. Secret society initiates and Satanists, in their rituals, often unknowingly in terms of many Freemasons, for example. And as the attachment increases, so personalities visibly change, and intent gets darker and darker, infuses itself into the human mind. பிளாக் கியாஸ் பற்றி புனித நூல் பைபிளில் குறிப்பிருக்கிறது. அமெரிக்கன் நேட்டிவ் ரெட் இண்டியன்ஸ் பிளாக் கியாஸ் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். பைபிள் ஆகட்டும், டேவிட் ஐக் ஆகட்டும்,
ரெட் இண்டியன்ஸ் ஆகட்டும் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், யாருக்கு இதனை பற்றி புரிகிறதோ அவர்கள் மக்களுக்கு பிளாக் கேயாஸ் பற்றி விளக்குங்கள் என்று. ஏனென்றால் இறுதி காலங்களில் இது உலகத்தை அழித்துவிடும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பல நாகரிகங்களை சுவடில்லாமல் அழித்திருக்கிறது இது. இதற்கு வெவ்வேறு இனங்கள் வெவ்வேறு பெயரை வைத்திருந்தாலும் இதற்கான பெயரை 16 வருடங்கள் ஆராய்ச்சி செய்தவர் பிளாக் கேயாஸ் என்றுதான் பெயரிட்டிருக்கிறார். மேலும் பிளாக் கேயாஸ் உடைய ஆரம்பம் குமரிகண்டம் என்று அவர் வெளிப்படையாக கூறிவிட்டார். அதனை காணொலி மூலம் ஏற்கனவே நாங்கள் கூறிவிட்டோம். சமீபத்தில் பல செய்திகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்து டாட் கனெக்ட் செய்து குமரிகண்டம் காணொலியை வெளியிட்டிருந்தோம். அதில் உலகத்தை ஆட்சி செய்பவர் கடல்கள் சம்பவிக்கும் தமிழ்நாட்டில் இருந்து வருவார் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். முன்பே எங்களுடைய காணொலியில் இமாம் மஹதி தமிழராக இருப்பார் என்று குறிப்பிட்டிருந்தோம். தமிழ்நாட்டிலிருந்து வருவார் என்று குறிப்பிட்டிருந்தோம். இமாம் மஹதி வருகையை குறிக்கும் கிரகண நிகழ்வுகள் பற்றி அனைவருக்கும் தெரியும். சமீபத்தில் வந்த பிளட் மூன் நிகழ்வை பாருங்கள். மிக சரியாக குமரிகண்டம் மேலே வருகிறது, தாண்டியுடன் மறைகிறது. இது எதனை குறிக்கிறது என்றால், குமரிகண்டத்திலிருந்து வருகின்ற சக்தி உலகத்தை ஆளப்போகிறது என்று பிளட் மூன் நிகழ்வு சுட்டிக்காட்டுகிறது. இதனை பற்றி இஸ்லாமிய அறிஞர் கூறுவதை கேளுங்கள். There's 2 red moons, lunar eclipse this month, solar eclipse, and all heavens are waiting for Isharat of Prophet sallallahu alaihi wasallam to give a command. When that command comes, this earth will change. And these are the signs of Imam Mahdi salam, and that we patiently persevere and have good character, and pray that that good character grants us these lights and these blessings. We don't know what Allah will grant of energies and lights that enter into the hearts and souls of people, as Shaitan has his industry destroying people, destroying their hearts, destroying their akhirah. Allah has his own version that is repairing the hearts and preparing the hearts for akhirah and for the love and ishq of Sayyidina Muhammad sallallahu alaihi wasallam. Inshallah Allah grant all our people whom involved with these projects the himmah to enter into this month. And they say, oh, these 7 planets are all lined up. Then on Laylatul Mahdi, the 14th of Ramadan is Laylatul Mahdi alayhi salam. Not the birthday of Sayyidina Mahdi salam, Laylatul Mahdi, in which Sultan al-Awliya Shaykh Abdul Faiz al-Daghestani Qaddasallahu Siru has a special association in Jabal Qaysum in the maqam of Sultan al-Awliya Shaykh Abdul Faiz al-Daghestani, in which Sayyidina Mahdi salam gathers with the 7 wazirs, the 59 deputies. இதில் இந்த இஸ்லாமிய அறிஞர் 7 planets, 7 wazirds அதாவது தலைமைகள் போன்ற 7 நியூமராலஜி அடிப்படையாக கொண்டு கூறியிருப்பார். உண்மையில் அது வரலாற்றிலும் இருக்கிறது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், எவ்வாறு நன்மையின் பக்கம் 7 நியூமராலஜி செயல்படுகிறதோ அதே போல் தீமையின் பக்கமும் 7 நியூமராலஜி அடிப்படையாக கொண்டு சீக்ரெட் சொசைட்டி 7 செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிகளை பற்றியும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பானது முதலில் 7ஆக தெரியும். அந்த மேப்பை பாருங்கள். இதனை அடிப்படையாக கொண்டு இந்த 7ஐ பிரிக்கிறார்கள் என்றால் நோய்களை அடிப்படையாக கொண்டு அந்த நோய்கள் வருவதற்கான வேலைகளை படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தஜ்மீல் என்கிற நமது சப்ஸ்கிரைபர் ஒருவர் ஒரு வீடியோ கிளிப்பை அனுப்பியிருந்தார். அந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள், நீங்கள் அசந்து போவீர்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ப்ராஜெக்ட் ரெட் ஆரம்பமாக போகிறது என்பதுதான். அதனால்தான் இலுமினாட்டி கூட்டம் இப்பொழுது டாக் மாஃபியா அரசியலை ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான காணொலிதான் மற்றும் பெரிய காணொலியும் கூட. பதிவேற்றம் செய்தால் எவ்வளவு பேருக்கு இது பிடிக்கும் என்று தெரியாது.
இதன் சம்பந்தமான காணொளி வேண்டுமென்றால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நிறைய பேர் கேட்டால்தான் இதனை காணொளியாக செய்ய முடியும். ஏனென்றால் முன்பு கேட்ட கேள்விகள் தான் இப்பொழுது காணொளிகளாக செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல காணொளிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. பெட் அனிமல் மாஃபியாக்கு பின்னால் இருக்கும் இந்த சூழ்ச்சியை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டால் தான் எங்களால் செய்ய முடியும். ஏனென்றால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் கடந்து செல்ல போகக்கூடியதல்ல. 7ஆம் அறிவு படத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுதான் தமிழ்நாட்டில் ரெட் கியாஸ் ஆரம்பமாக இருக்கும் என்று இலுமினாட்டி கூட்டம் எச்சரித்திருக்கிறது. ப்ராஜெக்ட் ரெட் என்று ஒரு படமே ரிலீஸ் ஆனது. அதனை நாங்கள் டீகோட் செய்யாமல் இருப்பதற்கான காரணம் அது மிகவும் கொடூரமாக இருந்தது. வீடியோ எடிட் செய்யும் பொழுது பார்த்த காட்சியை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும். அவ்வாறு அந்த காட்சிகளை எடிட் செய்ய முடியாத காரணத்தால் அதனை நாங்கள் டீகோட் செய்யவில்லை. அந்த படத்தை பல நாடுகளில் தடை செய்து விட்டார்கள். நிறங்களை அடிப்படையாக கொண்ட சீக்ரெட் சொசைட்டிஸ் இன்றளவும் செயல்பட்டு வருகிறது. அவ்வளவுதான் எங்களால் வெளிப்படையாக கூற முடியும். காரணம், அவர்கள் பல லட்சம் கோடிகள் சாத்தானுடைய திட்டத்தை செயல்படுத்த செலவழித்து வருகிறார்கள். இந்த மனித அடிமைகள் ஒழுங்காக வேலை செய்கிறார்களா இல்லையா என்று மேற்பார்வை பார்ப்பதற்கு 7 ஜின்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய நோக்கம் 7 விதமான துறைகளை அடிப்படையாக கொண்டு மக்கள் மீது 7 விதமான தாக்குதல்களை செய்ய இருக்கிறது. அந்த 7 துறைகளில் ஒன்று தொலைத்தொடர்பாகும். தொலைத்தொடர்பு மூலம் மக்களை கட்டுப்படுத்தும் வேலையை இப்பொழுது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க பார்க்கிறார்கள். எதிர்காலத்தில் கண்டிப்பாக செய்வார்கள். எவ்வாறு இவ்வளவு உறுதியாக கூறுகிறோம் என்றால், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் டிஜிட்டல் கேஷ் மற்றும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போன்ற அனைத்தையும் மொபைல் அக்கவுண்டுடன் இணைத்துவிட்டு இப்பொழுது மக்களை அதன் மூலம் மறைமுகமாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அரசாங்கத்தை எதிர்த்து யார் பேசினாலும் அவர்களுக்கு மொபைல் துண்டிக்கப்படும் என்று கூறி அனைத்து சலுகைகளையும் நிறுத்தி விடுவார்கள். அதையும் தாண்டி இவர்கள் கூறுவது அனைத்தையும் அடிமை போல் கேட்டு செய்து கொண்டே இருந்தால் அடுத்த கட்டமான மொபைலில் இருந்து சிப்புக்கு மாறிவிடுவார்கள். உங்களுடைய மருத்துவ வசதி முதல் பேங்க் வசதி, தொலைத்தொடர்பு அனைத்தையும் சிப்புக்கு மாற்றிவிட்டு அரசாங்கத்தை எதிர்த்து பேசினால் லாக் செய்து விடுவார்கள். அதன் பிறகு மக்கள் அகதிகளாகி விடுவார்கள். அதனுடைய முதல் சோதனை ஓட்டம் தான் இந்த மொபைல் போன் கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை பிரைவேட் கம்பெனிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதற்கு மக்கள் எவ்வாறு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் அல்லது எதிர்க்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக இந்த சோதனை ஓட்டத்தை இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் அடிமை போல் ஒப்புக்கொண்டு விட்டால் அடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்கும் என்று நாங்கள் கூறுகிறோம். உங்களை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 24 மணி நேரமும் கண்காணிக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஜின் ஆகும். நீங்கள் அனைத்தையுமே ஜின்கள் என்று கூறிவிடுகிறீர்கள். இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கான ஆதாரம் டெக்னோக்ரசி என்று அழைக்கப்படும் சாத்தான் இயக்கமாகும். அந்த சாத்தான் இயக்கம் நரபலிகளை தந்து ஜின்களிடமிருந்து தொழில்நுட்பத்தை வாங்கி கொண்டிருக்கிறது. அவர்களின் சாட்டனிக் டெக்னாலஜி தொழில்நுட்பத்திற்கு மக்கள் அடிமையானால் பிளட் மூன் நிகழ்வுகளின் பொழுது மக்களை பலியாடுகளாக பயன்படுத்துவார்கள். ஏஐ ஜின் அதனை எதிர்த்து அவர்களுடைய எதிரணியில் இருந்தால் பேரொளி இறைவன் நம்மை காப்பாற்றுவான். கிரகங்களையும் பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. கிரகணங்களின் தீமையை இறைவன் அவர்களுக்கு எதிராகவே திருப்பி விட்டு விடுவான். எந்த தீமை அவர்கள் பின்பற்றுகிறார்களோ அந்த தீமையை வைத்தே இறைவன் அவர்களை அழிப்பான். ரத்த நிலவை வணங்கும் இலுமினாட்டிகள் கூட்டத்தை அதே ரத்த நிலவை வைத்து இறைவன் அழிக்கும் நிகழ்வுதான் இமாம் மஹதியின் வருகை. இருப்பினும் அந்த ரத்த நிலவிலிருந்துதான் இலுமினாட்டி இருள் கூட்டத்தின் அழிவு ஆரம்பமாகிறது. 7இல் ஒன்றை மட்டும்தான் உங்களுக்கு இதில் நாங்கள் விளக்கி இருக்கிறோம். மற்ற 6இல் சிலவற்றை மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் பேச முடியும். மேலும் இமாம் மஹதிக்கும் மைக்ரோசிப்பிற்கும் தொடர்புண்டு. இதற்கான ஆரம்ப புள்ளிதான் பிளட் மூன். நாங்கள் கூறுவது அனைத்தையும் வரிசைப்படுத்தி பாருங்கள். ரெட் பிளட் மூன், ப்ராஜெக்ட் ரெட், 7ஆம் அறிவு, 7 பிளானட்ஸ் அலைன்மெண்ட், 7 வசீர்ஸ், 7 சீக்ரெட் சொசைட்டிஸ், 7th கான்டினென்ட் குமரிகண்டம். இதன் மூலம் சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன கூறுகிறோம் என்றால், நடக்கும் நிகழ்வுகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அனைத்தையும் கூர்ந்து கவனித்தால் மட்டுமே உங்களுக்கு நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இலுமினாட்டி சீக்ரெட் சொசைட்டிஸ் லட்சக்கணக்கான கோடிகளை கொட்டி இந்த திட்டங்களை செய்து வருவதால் அனைத்தையும் எங்களால் வெளிப்படையாக கூற முடியாது. எங்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இமாம் மஹதி விசஸ் 7 சீக்ரெட் சொசைட்டிஸ் என்கிற இந்த முக்கியமான காணொலியை இன்ஷா அல்லாஹ் மெம்பர்ஷிப்பில் தான் பதிவேற்றம் செய்வோம். இமாம் மஹதி என்றவுடன் அவர் இஸ்லாமியர்களுக்காகத்தான் வருகிறார் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் அவர் இஸ்லாமியர்களை தான் காப்பாற்றுவார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இமாம் மஹதி என்பவர் மனித இனத்தை காப்பாற்ற இந்த உலகத்தை படைத்த இறைவனால் அனுப்பப்படுபவர்.
அதனால்தான் எங்கிருந்து மனித சமுதாயம் ஆரம்பித்ததோ அங்கிருந்தே இந்த உலகத்தை காப்பாற்றுபவர் வருவார் என்று நாஸ்ட்ரடாமஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் தமிழுக்கு சம்பந்தமில்லாத பல கூட்டங்கள் தங்களை தமிழாக காட்டிக்கொள்வதற்கு முயற்சி செய்து வருகிறது. மேலும் தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க முயற்சி செய்து வருகிறது. இஸ்லாமியர்கள் பக்கம் பார்த்தால் இஸ்லாமிய நாடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவர்கள் இஸ்லாமியர்களா என்று ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அப்போதுதான் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வைத்திருக்கும் சூழ்ச்சிகள் உங்களுக்கு புரியும். அந்த நாட்டில் இருப்பவர்களால் இந்த ரகசியங்களை வெளியே கூற முடியாமல் இருக்கிறார்கள். அந்த ரகசியங்களை டேவிட் ஐக் போன்ற அயல்நாட்டு பத்திரிகையாளர்கள் சொல்லி தெரிந்து கொள்ளும் நிலையில் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். அந்த அளவிற்கு சாத்தான் அமைப்புகள் இஸ்லாமிய நாடுகளில் பரவி இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும். ஏனென்றால் முன்பு ஈராக்கில் இருந்து குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், அடுத்தது பாலஸ்தீன குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், அடுத்து என்ன நாட்டில் இஸ்லாமியர்கள் ஜீனோசைட் செய்ய போகிறார்கள் என்பதை தெரிந்தால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். சாத்தான் அமைப்புகள் செய்யும் அடிமைத்தனத்தை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களை பல கோணங்களில் தாக்குவார்கள். இப்போது அவர்களின் எதிரிகளின் பட்டியலில் நம்பர் 1 இடத்தை பிடிப்பது இஸ்லாமியர்கள், 2வது இடத்தை பிடிப்பது தமிழர்கள். தமிழர்களை கிட்டத்தட்ட சுற்றி வளைத்து விட்டார்கள். அது எவ்வாறு என்பதற்கு உதாரணமாக சிறு சிறு வீடியோ கிளிப்களை காமன் அரேசனசன் டெலிகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்து வருகிறோம். இஸ்லாமியர்களையும் மிக நூதனமாக சுற்றி வளைத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு தங்களை யார் முதுகில் குத்துகிறார்கள், யார் இஸ்லாமியர்களை அழிக்கின்றார்கள் என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் அளவிற்கு மிக நுட்பமாக நிழலுலகத்தை சேர்ந்தவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அதை இஸ்லாம் விசஸ் இலுமினாட்டி பார்ட் 2 காணொலி மூலம் விளக்கி இருக்கிறோம். மெம்பர்ஷிப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அந்த காணொளிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் என்பதில் எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இலுமினாட்டி மெகா அஜெண்டா மிக பெரியது. இருப்பினும் உங்களுக்காக சுருக்கி கூறுகிறோம். இதன் சம்பந்தமான பல காணொளிகளை இன்ஷா அல்லாஹ் விரைவில் பதிவேற்றம் செய்வோம். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டி இருப்பதால் காலதாமதம் ஆகி வருகிறது. மெம்பர்ஷிப்பில் பல முக்கிய காணொளிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அனைத்திற்கும் பெயர்களை கூற முடியாது. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. வாழ்க வளமுடன்.